சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதியக் குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு 4 அதிரடியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில வாரங்களில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பலவித முக்கிய செய்திகள் கிடைக்க உள்ளன. அடுத்த சில வாரங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வரும் வாரத்தில் முக்கிய முடிவுகள் வருகிறது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் 8வது ஊதியக் குழுவினர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு தரப்பினருடன் குழு கலந்தாலோசித்து தங்கள் பரிந்துரைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும். இந்த மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பரிந்துரைகள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதியக் குழுவில் பலவித நற்செய்கள் காத்திருக்கின்றன. அவற்றில் அவர்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய முக்கியமான சில சாத்தியமான அறிவிப்புகள் இவைகள். அது என்னவென்றால், மிகப்பெரிய ஓய்வூதிய உயர்வு, கம்ப்யூட்டர் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம், கூடுதல் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம், பழைய ஓய்வூதிய திட்டம். அடுத்ததாக ஓய்வூதிய உயர்வு பொறுத்தவரை ஊதிய உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் 8வது ஊதிய குழுவால் நிர்ணயிக்கப்படும் பிட்மேக் பாக்டரை சார்ந்திருக்கும். இந்த 8வது ஊதிய குழுவில் பிட்மேக் பாக்டர் 1.92 முதல் 3.0 அல்லது அதற்கு மேல் இருக்கக்கூடும் என மதிப்பிடப்படுகிறது. ஒரு உதாரணத்தில் மூலம் ஓய்வூதிய உயர்வு கணக்கீட்டை புரிந்து கொள்ளலாம். பல்வேறு பிட்மேக் பாக்டரில் அடிப்படை ஊதியமாக ரூபாய் 30,000 மேல் ரூபாய் 30,000 பெறும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் என இங்கே காணலாம். அதாவது 1.92 பிட்மேக் பாக்டர் 57,600, 2.8 பிட்மேக் பாக்டர் 62,400, 2.28 பிட்மேக் பாக்டர் ரூபாய் 68,400, 2.57 பிட்மேக் பாக்டர் 77,100, 3 பிட்மேக் பாக்டர் 900. அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம் பொறுத்தவரை இதற்காக மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது தங்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற்றுக்கொள்ளும் வசதி அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது இது கம்ப்யூட்டேஷன் டென்ஷன் என அழைக்கப்படுகிறது. இந்த ஓய்வூதிய மாற்றத்தை தேர்வு செய்தால் அதற்கு பதிலாக எடுக்கப்பட்ட தொகை மாத ஓய்வூதியத்திலிருந்து சிறிது சிறிதாக கழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தொகையை மீட்டெடுக்கிறது. அதாவது ஊழியர்கள் முழு ஓய்வூதியத்தை பெற தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கம்யூட்டேட் பென்ஷன் மீட்பு காலத்தை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது. இந்த முறை இதற்கு ஒப்புதல் கிடைக்கலாம் என நம்பப்படுகிறது. அடுத்ததாக கூடுதல் ஓய்வூதிய வயதில் மாற்றம் பொறுத்தவரை இந்த ஓய்வூதியதாரர்கள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது. கூடுதல் ஓய்வூதியத்துக்கான குறைந்தபட்ச வயது தற்போது 80 உள்ளது. இதை 65 குறைக்க கோரிக்கை உள்ளது. அதாவது 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதில் 15%
கூடுதல் ஓய்வூதியமும் 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்க வேண்டும் என ஊழியர் அமைப்புகள் கோரி வருகின்றன. அந்த வகையில் தற்போது 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும் 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும் 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும் 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும் 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியமும் வழங்க அரசு ஒப்புதல் உள்ளது. ஆகையால் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருமா என்ற மக்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பங்களிப்பு அடிப்படையில் உள்ள என்பிஎஸ்ஐ அகற்றி சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் 1972 மற்றும் 2021 கீழ் முன்னர் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதனால் இந்த ஓபிஎஸ் மீண்டும் வந்தால் ஓய்வூதியதாரர்களின் நன்மைகள் அதிகமாகும் மற்றும் இதற்கு உத்தரவாதமான ஓய்வூதியம் கிடைப்பதோடு சந்தை சார்ந்த சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்காது என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு பலவித நற்செய்கள் காத்திருக்கின்றன. இதனால் அவர்களது ஓய்வுக்கு பிறகான வாழ்க்கையில் புதிய தெம்பை அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் மாதம் மாதம் கிடைக்கும் ஓய்வூதியத்தின் அளவிலும் அதிகரிப்பு காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதை மக்கள் அறிந்து கொண்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த செய்தி என்னவென்றால் 800 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது தொண்டி அருகே 800 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். அதாவது மதுரை முதல் தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தொண்டி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது பழையனக்கோட்டை அருகே சரக்கு ஆட்டோவை சோதனை செய்ததில் 800 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்துள்ளது. ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் முதுகுளத்தூரை சேர்ந்த டிரைவர் திருக்கண்ணன் 35 என்பவரை கைது செய்தனர். விவசாயி விசாரணையில் காரைக்குடி புதுவயலில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.